Zomato சேலஞ்ச் 90 டேஸ் பண்ணுறேன், 1,50,000 சம்பாதிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி கண்டினியூஸாக வீடியோஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். டே 6க்கு அப்புறம் எனக்கு வந்து ஒரு 1.5 வாரத்துக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு ஆப் லோனுன்ற ஒரு ஸ்கேமில் மாட்டி என் ஃபோட்டோவெல்லாம் மாஃபிங் பண்ணி எனக்கு அனுப்பி மிரட்ட ட்ரை பண்ணாங்க. அதெல்லாம் வீடியோஸ் மேக் பண்ணி போட்டிருந்தேன், பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன், எனக்கு வந்துட்டு அவங்க மிரட்டுறதெல்லாம் பயம் கிடையாது, அந்த மாஃபிங்க்குலாம் நான் வந்துட்டு பயப்பட்டு உட்கார போகிறது இல்லைன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஆனால் அதுக்கு அடுத்த நாள் அதை விட ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷனில் மாட்டிக்கிட்டேன். சொல்ல போனால் பயம்ன்றதை விட ஒரு கன்ஃபியூஷனில் மாட்டிக்கிட்டேன். என்ன நடக்குது அப்படின்னு தெரியாத ஒரு கன்ஃபியூஷன். என்னாச்சுன்னா, நான் நெக்ஸ்ட் டே ஒர்க்குக்கெல்லாம் கிளம்பிட்டேன். கிளம்புனதுக்கப்புறம் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறேன். வாட்ஸ்அப்லேருந்து ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து ஒரு மெசேஜ் என்னென்னா, அந்த மாதிரி எங்களோட லோன் ஆப்பில் நீங்கள் லோன் எடுத்திருக்கீங்க, ரீபே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ். அப்புறம் நான் உடனே அந்த லோன் ஆப் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்குறேன். நான் அந்த மாதிரி ஒரு லோன் ஆப்பில் லோனே எடுக்கவே இல்லை. இருந்தாலும் அதுலேருந்து எனக்கு லோனை ரீபே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி லிங்க் எல்லாம் அனுப்புனாங்க. லிங்க்குள்ளே போய் லிங்க் ஓப்பன் பண்ணுறேன். லிங்க் வந்து கூகுள் குரோமில் போய் அந்த ஆப் டவுன்லோட் ஆகுது. ஆனால் அது வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் வந்துட்டு பேன் பண்ணப்பட்ட ஆப்ன்றதுனால என் மொபைல் அது இன்ஸ்டால் ஆகலை. அப்புறம் சரி ஓகே, இது ஏதோ ஸ்கேம் ஆட்டிருக்கு, திரும்ப அவனுங்க தான் ஏதோ பண்ணுறானுங்களே ஆட்டிருக்குன்னு சொல்லி நான் வந்துட்டு அவனுங்களை பிளாக் பண்ணி டெலிட் பண்ணிட்டேன் நம்பரை. அதுக்கப்புறம் திரும்ப வந்துட்டு இன்னொரு நம்பர்லேருந்து கால் வருது. நீங்கள் அது வந்துட்டு வேற ஒரு ஆப்பு, அதுலேருந்து கால் பண்ணி நீங்கள் எங்களோட இதில் லோன் எடுத்திருக்கீங்க, அதுலேருந்து ரீபே பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். திரும்ப ஒரு லிங்க் கொடுக்குறான். அந்த லிங்க்கை நான் ஓப்பன் பண்ணுறேன். லிங்க்குள்ளே போனால் அங்கே எனக்கு ஒரு ஷாக்கு. அது உள்ள 3,100 நீங்கள் எடுத்திருக்கீங்க, 14ஆம் தேதி எடுத்திருக்கீங்கன்ற மாதிரி அந்த இதில் இருக்குது. நான் சரி ஓகே, ஒருவேளை எடுத்திருப்போமோன்ற எனக்கே கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. நம்ம என் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்லாம் செக் பண்ணுறேன். என் அக்கௌண்ட்டில் அந்த மாதிரி ஒரு ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகவே இல்லை. அந்த 14ஆம் தேதி ஒரு 3,100ன்ற ஒரு வேல்யூ என் அக்கௌண்ட்டில் ஆட் ஆகவே இல்லை. நான் உடனே அவங்ககிட்ட இந்த மாதிரி நான் லோன் எடுக்கல, எனக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அதுக்கான டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லி வாட்ஸ்அப்பில் வந்துட்டு அவங்ககிட்ட கேட்குறேன். அவங்க வந்து அந்த அந்த இதை பற்றி பேசவே இல்லை. அவன் வந்துட்டு என்னெல்லாமோ சொல்கிறான். அவன் பேசுகிற லாங்குவேஜ் எனக்கு புரியவே இல்லை. அவன் ஹிந்தி கூட இல்லை, அது வேற ஏதோ ஒரு லாங்குவேஜில் பேசுகிறாங்க. ஆனால் கடைசி வர இப்போ அப்படின்னா நான் ஒரு லோன் ஆப்பில் எடுத்துட்டேன் அப்படின்னா அவங்க வந்துட்டு கால்லாம் பண்ணுவாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன டேட்டில் எடுத்தேன் எல்லா ப்ரூஃபும் எனக்கு கொடுப்பாங்க, நான் வந்துட்டு எடுத்துட்டு கட்டாமல் இருக்கேன் அப்படின்னா. ஆனால் அவன் எந்த ப்ரூஃபும் எனக்கு கொடுக்க மாட்டான். நான் கட்டுங்கன்னு மட்டும் சொல்கிறான். போய் அந்த லோன் ஆப்புக்குள்ளே பார்த்தா எனக்கு வந்துட்டு அங்கே லோனும் இருக்குது. என்னடா இது அப்படின்னு சொல்லி எனக்கு கன்ஃபியூஷனாக அன்னைக்கு உட்காந்துட்டேன். சரி ஓகே, இது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டேன். அப்படியே சுற்றிட்டு இருந்தேன். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, சரி விட்டுரு, அது ஏதோ ஸ்கேம் ஆட்டிருக்கு, அந்த மாதிரி ஏதோ சும்மா காசு வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் அதை விட்டேன். அடுத்து அன்னைக்கு நைட்டு திரும்ப மெசேஜ் வருது இன்னொரு ஆப்ல இருந்து. நைட்டோ அடுத்த நாளோ ஏதோ ஒரு மெசேஜ் வந்தது. என்னன்னா, எங்களோட லேன் ஆப்பில் நீங்கள் ஆப் லோன் எடுத்திருக்கீங்க, லோனை திருப்பி கட்டுங்க அப்படின்னு சொல்லி. அது இன்னொரு ஆப்பு. அதுக்குள்ளே போய் பார்க்குறேன், லிங்க் ஓப்பன் பண்ணி குரோம்லேருந்து அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி திரும்ப போய் பார்க்குறேன். திரும்பவும் அதுக்குள்ளே என் பேரில் ஒரு 3,100 இருக்கு. அவனும் ரீபே பண்ணுங்கன்றான். அவங்ககிட்டயும் நான் இப்போ வரைக்கும் லோன் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க, எனக்கு அது என்ன லோனுன்னு தெரிஞ்சுக்கணும், நான் எப்போ எடுத்தேன்லாம் கேட்குறேன். அவன் அதுக்கு எந்த எதுவும் ரிப்ளையும் கொடுக்கல. அவனும் என்னெல்லாமோ பேசுகிறான், எனக்கு ஒன்றுமே புரியல. அந்த இதெல்லாம் நான் ஸ்க்ரீனில் ப்ளே பண்ணுறேன், அது எனக்கு என்ன அந்த வாட்ஸ்அப் மெசேஜஸ் எல்லாம். ஆனால் அந்த லோனுக்குள்ளேயும் இருக்குது. இதில் என்ன சிக்கல்னா, நான் அந்த இதை திருப்பி கட்டல இப்போ வரைக்கும். ஆனால் ஒரு நாளைக்கும் அதுக்கு வட்டி ஆட் ஆகிட்டே போகுது. 3,100 இருந்தது அவன் காட்டும் போது. இப்போ சொல்ல போனால் ரெண்டு ஆப்போட லிங்க் தான் எனக்கு ஓப்பன் ஆச்சு, வேற எதுவும் ஓப்பன் ஆகல. ஒரு ஆப்ல என்னன்னா 3,100 எடுத்திருக்கேன், 3,200 எடுத்திருக்கேன்னா இப்போ வரைக்கும் வட்டியோட சேர்த்து 6,272 ருபீஸ் நான் இன்னும் கட்டணுமா அந்த ஒரு ஆப்புக்கு. சேஃப் ருப்பி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்பு. ஆனால் அதில் எடுக்கவும் இல்லை. எங்கள் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்லாம் எனக்கே வந்துட்டு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. எடுத்துருப்போமோ ஒரு வேலை அப்படின்னு சொல்லி இவனுங்க சொல்கிற டேட்லலாம் நான் போய் பார்க்குறேன். உள்ளுக்குள்ளே என் அக்கௌண்ட்டில் அந்த டேட்டில் அந்த மாதிரி ஒரு ஃபண்டு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவே இல்லை, என் அக்கௌண்ட்டுக்கு வரவும் இல்லை. அப்புறம் இன்னொரு ஆப்பில் 3,100 நான் எடுத்திருக்கேன்னு சொல்லி வந்துருந்தது. ருப்பி கேஷா அந்த ஆப் நேமு. அதில் பார்த்தோம்னா 5,890 இப்போ வட்டியோட சேர்த்து இத்தனை நாளைக்கு நான் கட்டணுமா. இப்படி இன்னுமே அந்த இது வந்து எவ்ரிடே வட்டி ஆட் ஆகிக்கிட்டே இருக்கு. ஆனால் நான் இதில் எடுக்கவே இல்லை. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இதை நான் கண்டுக்காமல் விட்டுட்டு இருக்கேன். ஆனால் ஃபியூச்சரில் வந்துட்டு நான் எங்கேயா போய் லோன் ட்ரை பண்ணுறேன், ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா இது என்ன ஆகும்னு எனக்கு தெரிஞ்சு, நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆப்லேயோ இதுலேயோ லோன் எடுத்துருக்கீங்க, அது இன்னும் க்ளோஸ் பண்ணாமல் இருக்குது, என்னன்னு செக் பண்ணுங்க. அது க்ளோஸ் பண்ணாதான் அடுத்த லோன் அப்ளை பண்ண முடியணும். இல்லை உங்கள் சிபில் அதனால் அஃபெக்ட் ஆகுதுணும். இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நடக்கணும். அப்படி இல்லை, இதெல்லாம் இல்லை, இவங்க வந்துட்டு சும்மா ஸ்கேமு, சும்மா நம்மளோட டீட்டெயில்ஸை வந்து
வச்சு விளையாட ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா என்ன ஆகும்னா, இப்போது நான் நிறைய மல்டிபிளான லோனில் லாக் ஆகிட்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, என்னோட ஃபோட்டோவெல்லாம் மாஃபிங் பண்ணி இருக்கும்போது நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, பயத்தில் வந்துட்டு ஐயோ ஏதோ எடுத்துருக்க மாட்டேருக்குன்னு சொல்லி கட்டியிருப்பேன். மற்றவங்க யாராவது பயத்தில் யோசிக்காமல் பண்ணுறாங்களா இருந்தால் கட்டிட்டு இதை முடிச்சிடலாம்டா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி எடுக்காத லோன் ஆப்லையும் கட்டிடுவாங்க. ஸோ இவனுங்க வந்துட்டு என்னோட இதை வச்சு விளையாட ட்ரை பண்ணுறானுங்களா என்னெல்லாம் எனக்கு தெரில. இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் பேன் கார்டை வச்சு நிறையா லோன் அப்ளை பண்ணும்போது தான் எனக்கு தெரியும் இது எப்படி நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் இதை நினச்சிட்டே தான் என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது உட்காந்துட்டே இருந்தேன் இவ்வளோ நாள். இது திரும்ப ஏன்னா நைட் 1 மணிக்கெல்லாம் மெசேஜ் பண்ணுறான் இந்த மாதிரி என்னமோ அவன் சொல்கிறது புரியல எனக்கு. ஆனால் நான் வந்துட்டு அவனுக்கு ஸ்பீக்கிங் இன் இங்கிலீஷ் அப்படின்னு மட்டும் அவனுக்கு ஓகேன்ற மண்ணே கொண்டு தான் சொல்கிறான். ஓகே தவிர அவனுக்கு இங்கிலீஷில் எதுவும் தெரியாதான்னு நினைக்கிறேன். அப்புறம் சரி ஓகேன்னு இதெல்லாம் தூக்கி போட்டு இப்போதான் என்ன நடந்தாலும் பரவாயில்ல இது எங்கேயோ போய் முடியுது கட்டலான்றதெல்லாம் அடுத்து இதை நினச்சிட்டே உட்காந்துருந்தோன்னா நான் இங்கே சேலஞ்ச் வீடியோஸ் மேக் பண்ணுறேன் யூடியூப்ல ஜேர்னி எடுத்துட்டு போகலாம் லைஃப் அப்படியே கொண்டு போகலாம் நமக்கு பிடிச்ச மாதிரி நீ உட்காந்துருக்கேன். இப்போ எதுவுமே அப்புறம் நடக்காது எனக்கு தெரிஞ்சு. அதனால சரி ஓகே இதெல்லாம் தூக்கி குப்பையில போட்டு என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். வர நடக்கும் போது உண்மையாவே அவன் வந்துட்டு நான் அதில் எடுத்திருந்தேன் அப்படின்னா அவன் வந்து அஃபிஷியலாக என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுவான். அவன் நான் அதில் எடுக்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு என்ன இருக்குன்னா அந்த ஃபோட்டோ மாஃபிங் ஆப்பில் நான் எடுத்தது அவன் என்னோட டேட்டாஸை சேல் பண்ணி அவன் வந்து என்னோட டேட்டாவை வச்சு லோன் அவன் வாங்கியிருக்கணும். அப்படி இல்லைன்னா அவனோட இன்னொரு டக்கால்ட்டி ஆப்பாக தான் இருக்கணும். இது அவனோட கம்பெனிலேருந்தே இந்த மாதிரி இன்னும் ஒரு 2-3 ஆப்லேருந்து அவன் பேரில் லோன் இருக்குன்னு சொல்லி அனுப்புங்கடா பயத்தில் கட்டுறானான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஆப்பாக கூட இருக்கலாம். தென் பேக் டு யூடியூப். அதில் வந்துட்டு அடுத்து சொமோட்டோ சேலஞ்ச் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 90 நாளில் சம்பாதிக்கிறேன் 1.5 லட்ச ரூபா அப்படின்லாம் சொல்லி வீடியோ போட்டிருந்தேன். 6வது நாளே ட்ராப் ஆகி போச்சு. இவ்வளோ நாள் கேப்பு திரும்ப டே 7 அப்படின்னு எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் அது கரெக்டாக வருமானு தெரில. ஏன்னா நிறைய பர்சனலாகவும் நிறைய வந்துட்டு 90 டேஸில் நான் வந்து அஃபெக்ட் ஆகுறேன். எனக்கு வந்துட்டு கண்டினியூஸாக ஓட்டுறதுல 90 டேஸ் அப்படின்றதுல வந்துட்டு இப்போதைக்கு ஃபேமிலி சுச்சுவேஷன் இந்த கடன் பிரச்சனையில் என்னால் ட்ரைவ் பண்ண முடியுமான்னு தெரில. அப்புறம் யூடியூப்பில் வேற எனக்கு வந்த கமெண்ட் ஒருத்தர் இது வரைக்கும் வேற யாரும் எனக்கு வந்து யூடியூப்ல கமெண்ட் எல்லாம் பண்ணதே இல்லை. ஏன் எனக்கு தெரிஞ்சவங்களே எதுவும் பண்ணதில்லை சொல்ல போனா. ஆனா யாருன்னே தெரில ஒரு மனுஷன் என்னையும் மதிச்சு ஒரு ஆளா ஒரு கமெண்ட் போட்டிருந்தார். அந்த மனுஷன் என்ன போட்டிருக்காருன்னா யூ டிட் நாட் கால்குலேட்டட் யுவர் ஸ்பெண்டிங்ஸ் லைக் பெட்ரோல்னு போட்டிருக்காரு. என்ன அப்படின்னா நான் வந்துட்டு பெட்ரோல் அதாவது நான் இப்போ ஒரு டேக்கு எவ்வளோ பெட்ரோல் அடிக்கிறேன்றதை கால்குலேட் பண்ணேன். எனக்கு தெரியல சீரியஸாக எனக்கு வந்து இந்த மாதிரி பெட்ரோல்லாம் கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கல நான் பெருசாக சொமோட்டோ சேலஞ்செல்லாம் பண்ணுறதெல்லாம் பார்த்ததே இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸ் தான் பண்ணுறாங்க நீ பண்ணுன்னு நான் பாட்டுக்கு எவ்வளோ ஓட்டுறன்றதை எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் ஆரம்பித்தேன். அப்போது அவர் அது என்ன பண்ணணுமான்னா நான் ஒரு நாள் எவ்வளோ போட்டுறனோ அதில் என்னோட பெட்ரோல் வேல்யூவை மைனஸ் பண்ணி என்னோட லாபம் எவ்வளோ அப்படின்றத தான் கால்குலேட் பண்ணி நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன் அப்படின்றத போஸ்ட் பண்ணணுமா. அதெல்லாம் இப்போ தான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டேன். ஆமாடா அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எல்லாரும். அப்போ சரி ஓகே இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்குன்னா 90 டேஸ் சேலஞ்செல்லாம் தூக்கி போட்டுருங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு கோயம்புத்தூர்ல இப்போ 30 நாள் நான் சொமோட்டோ ஓட்ட போறேன். ஒரு நாள் கூட லீவ் என்ன நடந்தாலும் இதுக்கப்புறம் லீவ் எல்லாம் கிடையாது. என்ன நடந்தாலும் எனக்கு இந்த மேஜரா மெடிக்கல் எமர்ஜென்சினா மட்டும் நான் வந்துட்டு லீவ் போடலாம். அது வேற வழியே இல்லைன்னா லீவ் போட்டுதாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் மேக்சிமம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. வந்தா மட்டும் தான் நான் போடுவேன். அப்படி இல்லைன்னா 30 டேஸ் கண்டினியூஸா ஜொமோட்டோ ஓட்டி கோயம்புத்தூர்ல 30 நாள்ல ஒரு ஜொமோட்டோ பர்சன் எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க குறைஞ்சது 15-16 மணி நேரம் கண்டிப்பா டிரைவ் பண்ணுவேன். அதுல எந்த மாற்றமும் இல்லை. காலையில 9 மணியோ 8 மணியோ எனக்கு எப்போ முடியுதோ 9 to 8 அதில் லாகின் பண்ணிட்டேன் அப்படின்னா நைட்டு 12 மணி வரைக்கும் கண்டிப்பா ஓட்டுவேன். இதுல எந்த சேஞ்சஸும் கிடையாது. நான் வந்துட்டு இந்த ஒரு 1 மந்த்ல ஒரு ஜொமோட்டோ பர்சன் கோயம்புத்தூர்ல ஓட்டக்கூடிய ஒரு ஜொமோட்டோ பர்சன் எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க 30 நாள். நீங்க வந்துட்டு கரெக்டா இதை வந்து என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலான் இருக்குன்னா டிசம்பர் 1 ஸ்டார்ட் பண்றேன். என் பண்ற டேட் டிசம்பர் 30 அன்னைக்கு தான் என் பண்ணுவேன். ஒரு நாளும் வீடியோ எடுத்து நான் எவ்வளோ சம்பாதிக்கின்றதை கண்டினியூஸாக போஸ்ட் பண்ணலான் இருக்கேன். உங்களோட சப்போர்ட்டை மட்டும் மறக்காம பண்ணுங்க. 30 நாளில் கோயம்புத்தூரில் ஒரு ஜொமோட்டோ பர்சன் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அப்படின்றதான் அதில் என்னோட பெட்ரோல் மைனஸ் பண்ணி நானே வந்துட்டு கால்குலேட் பண்ணி அந்த 30 நாளில் எனக்கு லாபமாக எவ்வளோ நின்றுது அதுதான் அந்த வீடியோவில் இருக்கும். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கே ஒரு விஷயம் தெரியாது 90 நாள்ல ஏதோ 500 சப்ஸ்கிரைபர் தான் எடுக்கணுமா இல்லைன்னா அது என்னெல்லாமோ ஆகாதான் யூடியூப்ல. அது இன்னும் எனக்கு சரியா தெரியல. என் ஃப்ரெண்டு தான் சொன்னாரு டேய் நீ பாட்டுக்கு சரியா வீடியோ போடாம இருக்க வீடியோ போட ஆரம்பிச்சதுக்கப்புறம் 90 நாள்ல 500 சப்ஸ்கிரைபர் எடுக்கணுமாண்டா கண்டினியூஸா போடுறா சப்போர்ட் ஏதாவது வருதான்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணிடுங்க.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அனுப்பி சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிடுங்க. நான் என்ன காசு பணமாக கேட்டேன், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்.